வேலைக்கு போகிறவங்களுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த வெண்டைக்காய் ஃப்ரை கலர்லாம் மாறாமல் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு உளுந்து இதை போட்டலாம். ஒரு கப் கருவேப்பிலை இதையும் போட்டலாம். ஒரு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், இதையும் போட்டலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டலாம். மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகட்டும். அரை ஸ்பூன் சால்ட்டு இதையும் போட்டலாம். 150 கிராம் வெண்டைக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். வெங்காயம் வெண்டைக்காவும் நல்லா வதங்கட்டும். எப்போ வெண்டைக்காய் பொரியல் பண்ணாலும் சரி உப்பு மஞ்சத்தூளும் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா வெண்டைக்காய் வளவளப்பும் சீக்கிரம் போயிடும், சட்டுன்னு வெந்துடும். நம்மளுக்கு வேலையும் குயிக்காகும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, வளவளப்பெல்லாம் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூளோ பச்சை மிளகா காஞ்ச மிளகா எதுவும் போட போகிறதில்ல. கடைசியாக நம்ம இந்த மிளகு சீரகம் 1 ஸ்பூன் இதை போட்டு இறக்கிடலாம். மிளகு சீரகம் போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும். வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.